இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து அவரோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பார். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கல்டிவேஷன் லெவலை வந்து இந்த ஃபார்ச்சூன் பாயிண்ட் எல்லாம் வச்சு முதல்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபார்ச்சூன் பாயிண்ட் வச்சு ஹீரோ வந்து அவரோட கல்டிவேஷன் லெவலை வந்து மேசிவாக இன்க்ரீஸ் பண்ணிடுவார். இப்போது அவர் வந்து அந்த அவரோட ஃபேமிலியிலே இருக்கிற எல்டருக்கு வந்து ஈக்குவலான பவருக்கு வந்து ரீச் ஆயிடுவார். இப்போ அதே சமயத்தில் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து அந்த பிரின்சஸ் இருக்கா பாரு, இம்மார்ட்டல் பிளேஸோட அந்த பிரின்சஸ், அவள் வந்து என்னை வந்து கொல்லணுன்ட்டு நினைக்கிறா. பட் அவளோட மனசு வந்து ஒரு ஓரத்தில் என் மேலே வந்து காதல் வந்து இன்னுமே இருக்குது. ஆனால் அவள் கிட்ட பவரில் வந்து இப்போதைக்கு வந்து அவனால் என்னை தொடங்கூட முடியாது. பட் அவகிட்ட இருக்கிற அந்த கொல்லணுங்கிற உணர்வு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியாகணும். நான் திரும்பவுமே வந்து ஒரு நல்லவங்கிற பேரை மனசில் வந்து எடுத்தாகணும். அதுக்கு வந்து நான் எல்லா பிளான்ஸையும் வந்து திரும்ப மாற்றி போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து நான் என்னோடய நார்மல் கல்டிவேஷன் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய டிமானிக் எனர்ஜி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அந்த லோவர் வேர்ல்டில் இருக்கிற அந்த இம்மோர்ட்டலோட ஸ்பிரிட்டை வந்து கன்சியூம் பண்ணிட்டு என்னோடய டிமானிக் நேச்சர் வந்து ஜாஸ்தியாக வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆக்சுவலாக இந்த டிமானிக் நேச்சர்னால வந்து எனக்கு என்னதான் பிரச்சனை இல்லைனாலும் கூட மற்றவங்க கண்ணுக்கு வந்து இது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு விதிமீறல் மாதிரி. மேக்ஸிமம் சங்க காலத்துலேருந்தே வந்து டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து டீமன் வில்லால் வந்து ஆட்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் அந்த சிஸ்டம்னால் வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நான் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டிமானிக் எனர்ஜியுமே வந்து நான் இந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டிமானிக் எனர்ஜி வந்து ஃபுல் பவரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். அதாவது ஹீரோவோட நார்மல் கல்டிவேஷனுங்கிறது வேறு, ஹீரோவோட டிமானிக் கல்டிவேஷனுங்கிறது வேறு. ஹீரோவுக்கு நார்மலாக இப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஹீரோவோட நார்மல் கல்டிவேஷனே வந்து அங்கே இருக்கிற எல்லா டிஸ்பிளேவோடமே வந்து ஓவர் பவர்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு எல்டருக்கு நிகராக இருக்கும். ஆனால் ஹீரோவோட டிமானிக் நேச்சருங்கிறது வந்து ஹீரோ மட்டுமே யூஸ் பண்ணுறது. அவர் நினச்சப்பெல்லாம் அது யூஸ் பண்ண முடியும். இப்போ நார்மல் கல்டிவேஷன் கூட இந்த டிமானிக் நேச்சரையும் சேர்ந்து ஹீரோ மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணார்னா ஹீரோனால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எல்டருக்குமே வந்து டஃப்பு கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஹீரோ வந்து லெவலப் ஆகிட்டு இப்போ டிமானிக் நேச்சரில் வந்து கல்டிவேஷன் லெவலில் எங்கேயோ போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஹீரோவோட அந்த பிளேஸில் இருக்கிற அந்த ஃபேமிலியோட எல்லா எல்டர்ஸுமே வந்து ஹீரோ வந்து சப்ராஸ் பண்ணிடுவார். அதாவது எல்லா எல்டர்ஸ் கிடையாது, குறிப்பிட்ட எல்டர்ஸ் வந்து ஹீரோ ஆல்ரெடி சப்ராஸ் பண்ணிடுவார். ஸோ ஹீரோ வந்து இது வந்து எனக்கு ட்ரம் கார்டாக இருக்கட்டும், இதை வந்து நான் இப்போதைக்கு வந்து வெளியில் காட்ட விரும்பலை, பட் இது நான் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணணும். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளை வந்து நான் மாறும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இம்மோர்ட்டல் வேர்ல்டை வந்து கைப்பற்றணுன்னா வந்து அதுக்கு இம்மோர்ட்டல் பிளேஸோட ஒரு மாதிரி துணை வந்து எனக்கு தேவைப்படுது. ஆனால் இம்மோர்ட்டல் பிளேஸில் வந்து ஒரு எல்டர் இருக்கான், அவன் வந்து மில்லியன் வருஷமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுமே வந்து ஒரு ஓவர் பவர்டு கிரியேச்சர் மாதிரி தான். அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா யோசித்து தான் வந்து காய் நகர்த்த முடியும். ஏன்னா அவனுக்குமே வந்து நான் டிமானிக் ஹார்ட் வந்து பொசஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அவனுக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கு. அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி 9 tailed ஃபாக்ஸ் கிளான்ஸ் அந்த பிரின்சஸ் வந்து உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணுற மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இவள் வந்து ஸ்டார்டிங்கில் என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணால். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸரை யூஸ் பண்ணி எப்படியும் இந்த லோவர் வேர்ல்டில் இருக்கிற பிரின்சஸோட மைண்டில் வந்து நான் ஸ்லேவுங்கிற மார்க்கு பதிச்சினோ அதே மாதிரி இவளோட மைண்ட்லேயே வந்து பதிச்சிட்டேன். ஸோ இவனால் வந்து என்னோடய வார்த்தைகளுக்கு வந்து ரெசிஸ்டே பண்ண முடியாது. அவள் வந்து நான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். சரி, நான் பார்க்க சொன்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு நியூ டேலண்ட்டான ஒருத்தன் வந்து இப்போது ரீசெண்டாக ஓப்பன் ஆக போகிற ஒரு ஆன்ஷியன்ட் அந்த டோப்புக்கு வந்து வரப்போகிறான். அதாவது புதுசாக ஓப்பன் பண்ணுற ஒரு இல்லம், அதில் வந்து ட்ரெஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் கேர்ள், அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க டேலண்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அவங்க வந்து இம்மோர்ட்டல் பிளேஸில் இருக்கிற அந்த எல்ட்ரு, அதாவது கிராண்ட் எல்டருக்கு வந்து டிசிப்ளின் ஆகிறதுக்கு வந்து அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவளுமே வந்து அவளோட டேலண்ட் எல்லாமே வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அவளை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து அவருமே வந்து தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். ஓ, என்னோடய தங்கச்சி தானா, பரவாயில்லையே, இவள் வந்து நான் நினச்சதோடையே நல்லாவே வந்து முயற்சி பண்ணுறான், நல்லாவே வந்து இவளுக்கு வந்து டேலண்ட் இருக்குது. சரி அப்படின்னா போய் அவளை ஒரு விசிட் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்கே நினச்சிட்டு அதே சமயத்தில் சீனம் கட்டுது கைஸ். ஹீரோ வந்து நினச்சிட்டு வந்து அந்த கிராண்ட் எல்டருக்கு தான் வந்து இவள் வந்து டிஸ்பிளே வந்து போவாள். அதே சமயத்தில் வந்து அந்த கிராண்ட் எல்டர் இருந்துட்டு
இந்த மாதிரி உனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் இருக்கிற அந்த பகையை பற்றி எனக்கு ஆல்ரெடியே தெரியும். நீ வந்து கல்டிவேஷனில் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகி அவனை சப்ரஸ் பண்ணுறது மூலமாக வந்து நீ வந்து அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவனை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்துட்டு உண்மைதான், எங்கள் அண்ணா வந்து என் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட டியோ போனுன்னு சொல்ல போகிற ஒரு ட்ரெஷரான ஐட்டம் நான் பிறக்கும்போது இருந்ததை வந்து திருடிட்டான். ஆனால் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் வந்து அது திரும்பவுமே வந்து என் பாடியில் வந்து திரும்ப ரீக்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த போன் தேவை கிடையாது. ஆனால் நான் அவனை கண்டிப்பாக சப்ரஸ் பண்ணுவேன். அவனை சப்ரஸ் பண்ணி அவனை வந்து நான் க்ரஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நான் வந்து இது எதிர்பார்த்தது தான். ஆக்சுவலாக வந்து அவன்கிட்ட வந்து டிமானிக் நேச்சர் இருக்குது. அதனால தான் வந்து அவன் வந்து உன்னோட டயாபோனை வந்து திருடான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து லைட்டாக மேலோட்டமாக சொல்ல இவளுக்கு வந்து அப்போ சின்ன குழப்பங்கள் வந்து வருது. சரி, இப்போ நான் வந்து உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன். ஏன்னா நீ வந்து தகுதியான ஆள்னு வந்து நிரூபிக்கணும்ல. அங்கே இருக்குது பார் டவர். அந்த டவரில் வந்து நீ எத்தனை ஃப்ளோர் கிளைம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட உன்னோட அண்ணன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லெவலை வந்து செட் பண்ண ஒரு பாயிண்ட். அதை வந்து இன்னும் வரைக்குமே வந்து 1000 வருஷம் கழிச்சுமே வந்து யாருனாலையுமே வந்து நியூபினால் வந்து பிரேக் பண்ண முடியல. உன்னால் முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராகனை சம்மன் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு அந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் வந்து கூட்டிகிட்டு போவான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து அவன் வந்து அவனுக்குமே வந்து ஹீரோவை பிடிக்காதோட்ட அவன் வந்து ஹீரோவை வந்து ஏற்றி விட்டுட்டே இருப்பான் இவகிட்ட. இவன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு இருக்கிறப்பாக வந்து இது என்னோடது, உனக்கு அவனை பிடிக்கலேன்னு நீ போய் டேரெக்டாக அவனை ஃபேஸ் பண்ணி அவன் மூஞ்சிக்கு நேரம் சொல்லு, என்கிட்ட தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு லைட்டாக வந்து குழப்பமாகுது. இவளுக்கு வந்து அவன் மேலே கொலவெறியாக இருக்கணும். ஆனால் ஏற்றி விட்றங்காட்டி வந்து எதுக்கு வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதே சமயத்தில் வந்து அவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களால் வந்து அவனோட லெவலை வந்து பிரேக் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து வந்துடுவார். ஓ, என்னோடய ஆசை தங்கச்சி, அண்ணனை வந்து சப்ரஸ் பண்ணுறக்கு இங்கே வந்திருக்கியா, அண்ணனோட பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ண போகிறே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் இருந்துட்டு உனக்கு இங்கே என்ன கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீ என்ன மயிருக்கு பேசிகிட்டு இருக்கிற, வாயை மூடிட்டு இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவனுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கடுப்பாகுது. சரி சொல்லு, என்ன உங்கள் அண்ணனோட அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து இப்போ அவங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கிட்ட ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்து இவ வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. இவனால் வந்து ஏன் இவன் வந்து இப்படி நடந்துக்கிறான், இப்படி நடந்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே வந்து அவளுக்கு டவுட் வந்து கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. அதே சமயத்தில் ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு ட்ராகன், அதாவது ட்ராகன் கிளான் சேர்ந்தப்பட்ட ஒருத்தன், அதாவது ஹீரோ ஏற்றி விட்டான்ல, அதனால் அவனுக்கு வந்து ஹீரோ மேலே ஏதாவது ஒரு பகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து பகைச்சிக்கிட்டு தான் இருப்பார் அவரோட அரகண்ட் ஆட்டிடியூட்னால. ஹீரோ வந்து ஒரிஜினலாக இந்த பாடி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பகை வந்து மேக் பண்ணி வச்சுருப்பான். அதே சமயத்தில் ஏன்டா டேய் சின்ன பையல, நீ வந்து என்னை வந்து ஏற்றி விட்ருக்கிய என் தங்கச்சிக்கிட்டேயே, என்ன தெரியுமா தான் இந்த மாதிரி ஸ்கீமிங் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய தங்கச்சினால் வந்து இந்த என்னோடய அச்சீவ்மெண்ட்டு பிரேக் பண்ண முடியலன்னா நீ அவளை வந்து கிண்டல் பண்ண போகிற, அதுதானே உன்னோட பிளானு, எனக்கு எல்லாமே தெரியும்டா பொடிப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ மட்டும்தான் சுப்பீரியர்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, நானுமே வந்து பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க போல். என்ன தான் வந்து அந்த ட்ராகன் கிளானில் வந்து நம்மளை விட சப்ரஸ் பண்ணியிருந்தாலுமே கூட அவன் வந்து ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈக்குவல் கிடையாது. ஹீரோ வந்து பல மடங்கு பவர்ஃபுல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேத்துக்கு வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆக ஹீரோ வந்து அசால்ட்டாக போட்டு அவனை அடிச்சிட்றாரு. அடிச்சோடனே வந்து இது வந்து ஒரே இதில் வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாரு. இப்படிக்குமே வந்து அவன் ட்ராகன் கிளானோட டெக்னிக்கலாக யூஸ் பண்ணான். ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸ்லேயே வந்து அவனை தோக்கடிச்சிட்டாரு. இந்த ரிலத்தை ஹீரோ எப்போ அச்சீவ் பண்ணார், இது பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ரிலம் ஆச்சு. இப்போ ஹீரோ கிட்ட வந்து யாருமே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவனோட ட்ராகன் ஃபார்மில் வந்து வருவான். இந்த மாதிரி நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ எல்லாத்துக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறீல, நான் வந்து என்னோடய ட்ரூ பவர் வந்து வெளிப்படுத்த போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ராகன் ஃபார்மில் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வர. நல்லது பிடிப்பையா, நல்லா முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அவனோட தங்கச்சிக்குமே வந்து ஹீரோ மேலே வந்து என்னதான் பகையாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாள்.
அதே சமயத்தில் அவன் பக்கத்தாடி வரும்போது ஹீரோ வந்து சப்புன்னு ஒரே அப்பு தான் அப்புவார். அவன் போய் எங்கேயோ விழுவான். கிட்டத்தட்ட அவனோட ட்ராகன் ஃபார்மே வந்து திரும்ப நார்மலாக வந்து மாறிடுது. இது எல்லாருமே பார்த்துட்டு வந்து ஹீரோ மேலே வந்து சின்ன ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆனோடனே வந்து அவளோட தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி இவன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னு வந்து எனக்கு தெரியாது, ஆக்சுவலி இவ்வளோ பவர்ஃபுல்ன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நான் திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். அங்கே இருக்க அப்புறம் என் தங்கச்சி அவளை வந்து கிண்டல் பண்ணுறதுனாலும் சரி, அவளை வந்து புள்ளி பண்ணுறதுனாலும் சரி, நான் மட்டும்தான் பண்ணுவேன். வேறு யாராவது பண்ணிங்கன்னு வைங்க, அவங்களோட உயிரை வந்து நான் யோசிக்காமல் எடுத்துருவேன். புரியுதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அதே சமயத்தில் வந்து அந்த நைட் டைல்டு ஃபாக்ஸ் பிரின்சஸ் வந்து இவனை வந்து நம்ம ஏன் வந்து இப்போயே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இல்லை, இவன் என்னதான் இருந்தாலுமே இவனுமே வந்து ஒரு ஆன்ஷியன் கிளான் தான். இவனை வந்து இப்போயே வந்து கொண்டுட்டோம்னா அதை வந்து சில பிரச்சனைகளை வந்து க்ரியேட் பண்ணும். ஃபேமிலி வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு வந்து இவனை உயிரோட விடலாம், இந்த நாயை விட்டு அப்புறமேலு கொண்டுடலாம். இப்போ இவனை உயிரோட விடுறதுனால வந்து என்னோடய பவருமே வந்து இங்கே யாருக்கும் தெரியும், என்கிட்ட வந்து யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து அந்த பயத்தை வந்து அவங்களோட மனசில் வந்து நான் விதைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி இருந்துட்டு இந்த மாதிரி என்னால் வந்து உன்னோட பாயிண்ட் லெவலை வந்து என்னால் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் உன் மேலே வந்து நீயே வந்து டவுட் படுற? நான் வந்து நீ வளர்ந்தது, நீ ட்ரைனிங் பண்ணது, உன்னோட கல்டிவேஷன் எப்படி பண்ண, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் கூட நீ ஏன் வந்து உன் மேலேயே டவுட் படுற? போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படின்னா இவனுக்கு வந்து நான் எங்கே இருந்தேன், எங்கே வளர்ந்தேன், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து ட்ரை பண்ணல. அப்படின்னா ஏன் வந்து அவன் பாஸ்ட்டில் வந்து என்னோடய போனை வந்து அவன் எடுத்தான்? ஒருவேளை ஏதாவது ஒரு ரீசனால் தான் அவன் ஃபோர்ஸ் செய்யப்பட்டானா? ஒருவேளை இவன் இன்னசென்ட்டாக இருப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கே வந்து ஹீரோ மேலே வந்து டவுட் க்ரியேட் ஆக, அதே சமயத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் வந்து ஏறுது, அதாவது ஃபார்ச்சூன் பாயிண்ட். ஹீரோ வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் வந்து அவள் வந்து கண்டிப்பாக நான் வந்து உன்னோட அச்சீவ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த ஃப்ளோரில் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவள் வந்து அசால்ட்டாக வந்து கிளைம் பண்ணிட்டு போயிட்டுருக்க. எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்லப்பா, இவளுக்கு வந்து வயசு என்னமோ சின்னது தான், ஆனால் இவள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் வந்து கிளைம் பண்ணிட்டு போயிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து கிளைம் பண்ண அவளுக்கு வந்து ஒரே விஷயம் தான் வந்து தெரிய வருது. இந்த ஃப்ளோரை வந்து கிளைம் பண்ணுறதும் இவ்வளோ கட்ட இருக்கிற அந்த டியோபோன், அதாவது ஹீரோ வந்து எடுத்தது கிடையாது, இவகிட்ட மறுபடி ரீக்ரியேட் ஆகிருக்கும். அது ரெண்டுத்துக்குமே வந்து சேமான ஒரு சோர்ஸ் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலாக இருக்கிறங்காட்டி வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து இதை கிளைம் பண்ண முடியுது, எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே இல்லாமல். ஸோ இதனால தான் வந்து என் அண்ணனுமே வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து கிளைம் பண்ணானா. ஆனால் அவங்ககிட்ட அப்போ இருந்த பவருக்கு வந்து அவனால் இன்னுமே வந்து கிளைம் பண்ணிட்டு போயிருக்க முடியும். பட் அவன் விட்டு கொடுத்துட்டான் போல். எப்படியோ இதான் விஷயன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நான் வந்து இதை பண்ணி எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கீழே வந்துடுவா. கீழே வந்தோடனேயுமே ஹீரோ வந்துட்டு அப்படின்னா உனக்கு புரிஞ்சிருச்சா, சரி ஏன் கீழே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ கேட்க, அவள் இருந்துட்டு அதை பற்றி உனக்கு தேவையில்லாத விஷயம், அது என்னோட மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் இதுக்கு தேவையில்லாமல் தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எது எப்படியோ நீ வந்து உன்னோட அண்ணனோட ஹோப்ஸை வந்து நீ உடச்சிட்ட. நான் வந்து நீ என்னோடய அச்சீவ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உன்னோட அச்சீவ்மெண்ட் பிரேக் பண்ணுறத பற்றியெல்லாம் யார் நினச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது செல்லமாக தான் அவள் என்ன தான் வந்து கொடூர் கோவத்தோட ஹீரோ வந்து உன்னை நான் கண்டிப்பாக கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஹீரோ வந்து சரி கண்டிப்பாக நீ வந்து முயற்சி பண்ணு, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ ஸ்ட்ராங்காக மாறிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்படி தான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் வந்து இப்போது சீனங்கிட்டாயி ஹீரோ வந்து லோவர் ஹெல்த்தில் வந்து அவளோட சோலில் வந்து ஒரு ஸ்லேவ் மார்க் வந்து ஹீரோ வந்து இம்ப்ளான்ட் பண்ணிப்பா. அவள் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. அவளோட சரௌண்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த சென்னைவே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை, அந்த சென்னை பற்றி நான் நினைக்கல, அவன் ஜஸ்ட் ஒரு ஏண்ட் தான். என்னோடய மெமரியில் வந்து ஏதோ வந்து கட் ஆன மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆன மாதிரி இருக்குது, அது என்னன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் வந்து அவளோட அண்ணன் வருவான், அவனுமே வந்து ஒரு அப்பர் வேர்ல்டு சேர்ந்தவன் தான். அவன் வந்து நீ இடையில வந்து அந்த அப்பர் இடத்துல இருக்கிற இம்பீரியல் ஃபேமிலி இருக்கிற வந்து நீ மீட் பண்ணி எனக்கு தெரியும், உனக்கு ஏதாவது மனசங்கடக்குன்னு ஆயிடுச்சா, உனக்கு போல நான் போய் அவனுக்கு அடிச்சு தூக்கட்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை அண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எந்த லெவலுக்கு அதாவது எந்த லெவலில் இருக்குது அப்பர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட அச்சீவ்மெண்ட்டு என்னன்ட்டு வந்து எனக்கு கரண்ட்டாக வந்து என்னென்னு தெரில. ஆனால் என்னை எல்லாருமே வந்து ஆன்ஷியன்ட் இம்மார்ட்டல்னு சொல்லி கூப்பிட்டா அவனை எல்லாருமே வந்து ட்ரூ இம்மார்ட்டல்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா அவனோட அச்சீவ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கிரேட்டாக இருக்குது என்னோட. அவனோட கரண்ட் கல்டிவேஷன் லெவல் வந்து என்னன்ட்டு எனக்கு தெரில. ஏன்னா அவனோட கேள்விப்பட்ட நான் வந்து
அதாவது ஒரு கேள்விப்பட்டிருப்பேன்ல இந்த மாதிரி அவன் இந்த லெவலில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு, அதை வந்து நான் சப்ரஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அவனோட ட்ரூ கல்டிவேஷன் லெவல் வந்து என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஃபைட் பண்ணால் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் வந்து ஒரு சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி இளவரசே, இந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டு இதில் வந்து ஒரு ரிலம் வந்து ஓப்பன் ஆக போகுது, நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு இருந்துட்டு என்னது ஏன்ஷியன்ட் ரிலம் வந்து ஓப்பன் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லா அப்பர் வேர்ல்டில் இருக்கிற இம்மோர்டல்ஸ் டிசபிள்ஸ் எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ட்ரெஷர் வந்து எண்ணில்லாத சக்தி வந்து அதுக்குள்ளே வந்து தன்னடக்கி வச்சுருக்கு. அதனால் நம்ம போய் அதை கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். எடுத்தால் வந்து நம்மளோட கல்டிவேஷன் லெவலெல்லாம் வந்து எங்கேயோ வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்து அப்பர் வேர்ல்டுக்கு வந்து போகிறக்கு, அதாவது அப்பர் வேர்ல்டில் வந்து இனிமேல் இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆகிற அந்த போர்ட்டலுக்காக வந்து காத்திருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதே சமயத்தில் வந்து இந்த லோவர் வேர்ல்டில் இருக்கிற பிரின்சஸ்க்குமே வந்து ஹீரோவை வச்சு அந்த ஸ்லேவ் மார்க்னால ஹீரோ மேலே வந்து ஏதோ ஒரு அஃபெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் மறுபடியும் அங்கே சீனம் கெட்டது கீஸ். சீனங்கிட்ட ஹீரோவோட ஃபியான்ஸே கிடத்தா போது அவர் வந்துட்டு இனிமேல் தான் வந்து இந்த ஏன்ஷியன்ட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த இடத்துல தான் வந்து கூவோட சுயரூபம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அவன் வந்து அங்கே இருக்கிற ட்ரெஷரை வந்து யாருக்குமே தெரியாமல் எல்லாத்தோட ஒரு கண்ணெறியும் வந்து மண்ணை தூவிட்டு அது வந்து அவன் தனக்குன்னு சொந்தமாக்கிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தில் வந்து அவனோட தங்கச்சியுமே வந்து அவன் கொண்டுட்டான். அவனோட கல்டிவேஷன் பேஸையுமே வந்து அவன் எடுத்துட்டான். ஸோ இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் வந்து நடக்கும்போது இந்த ரிலத்தினால வந்து அவனோட தங்கச்சியை வந்து அவன் வந்து கொல்ல போகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து டிமானிக் நேச்சர் இருக்குன்ட்டு எனக்கு ஆல்ரெடியுமே வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து நினச்சிட்டு நான் வந்து அந்த விஷயத்தை வந்து திரும்ப நடக்க மாட்டேன், அதாவது நடக்க விட மாட்டேன், நான் வந்து உன்னோட தங்கச்சியை வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ அதே சமயத்தில் சீனங்கிட்ட ஹீரோ, அப்புறம் அந்த ஹீரோவோட தங்கச்சி, அப்புறம் அந்த எல்டர் 3 பேருமே வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்க. இவங்க 2 பேத்துக்கு ஹீரோ இங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அதுக்கப்புறம் அந்த எல்டர் இருந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஏதாவது சொல்லி தொலைன்னா நேரட்டாக வந்து அவன் மூஞ்சிக்கு நேரம் சொல்லி தொலை, தயவு செஞ்சு இங்கே வந்து நின்றுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஜஸ்ட்டு என்னோடய தங்கச்சிக்கு வந்து நீங்கள் டிசிப்ளாக வந்து எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தூக்கி குப்பையில் போடு, அவகிட்ட இருக்கிற டேலண்ட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் வந்து என்னோடய டிசிப்ளாக வந்து மாறுறதுக்கு வந்து தகுதியான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா வந்து எனக்கு அவளோட அண்ணனாக வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேத்துக்கும் வந்து இவன் ஏன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான்ட்டு வந்து இவங்களுக்கு புரியல. அந்த எல்லோருக்குமே வந்து ஹீரோ வந்து பிடிக்காது. ஆனால் அவனுக்குமே வந்து தெரியும் ஹீரோக்கிட்ட வந்து டிமானிக் நேச்சர் வந்து இருக்குது. அதனால தான் வந்து ஹீரோ வந்து அந்த இடத்துலையே வந்து அது வந்து அப்பர் வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு லார்டு மாதிரி மாற ஒரு பொசிஷன் இருக்கும். ஹீரோட ஃபேமிலியில் தான் வந்து அந்த பொசிஷன் வந்து ஹீரோ அட்டைன் பண்ணியிருப்பார். அந்த வேர்ல்டுக்கே வந்து ஹையராக மாறுறதுக்கு வந்து எல்லாத்தோட கிளானோட ஒரு ஆதரவு எல்லாமே வந்து தேவைப்படும். அதுக்காக வந்து இவன் விடாமல் வந்து நிறுத்தி வச்சுருப்பான். ஏன்னா ஹீரோவோட நேச்சர் தெரிஞ்சங்காட்டி வந்து அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து என் மேலே வந்து எப்பவுமே வந்து ஒரு கோபம் இருக்குது, ஒரு வெஞ்சன்ஸ். ஆனால் நீங்கள் என் தங்கச்சிக்கு வந்து சரியாக சொல்லி கொடுக்காம விட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஏய், நீ என்னோடய கேரக்டரை வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து உங்கள் கேரக்டரை பற்றியெல்லாம் வந்து சந்தேகப்படல. ஆனால் சில ஓல்டு மேன் வந்து எப்போவுமே வந்து அவங்களோட வெஞ்சன்ஸ்க்காக வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஓல்டு மேனை வந்து ஒருத்தன் வந்து கோவப்படுத்தியிருக்கான். அதில் நீ தான்டா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்திருக்க. சரி, அதுதான் உன்னோட பிரச்சனைனா, நான் வந்து உன்னோட தங்கச்சிக்கு வந்து என்னால் முடிச்சு எல்லாத்தையுமே வந்து கொடுத்து உன்னை வந்து சப்ரஸ் பண்ண வைப்பேன். சப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் உன்னை நான் அடிக்கிற மாதிரி அவளை விட்டு அடிக்க வைப்பேன். உனக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, உங்களால் அதை பண்ண முடியலன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பண்ண முடியலன்னா அந்த கிராண்ட் எல்டர் பொசிஷன்லேருந்து நான் வந்து கீழே இறங்கிடுறேன். நான் வந்து பதவியை வந்து விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஓல்டு மேனுமே வந்துட்டு எனக்கு தெரியும்டா, உன்னோட ஸ்கீமிங்கெல்லாம் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோன்ட்டு சரி, நான் எதிர்பார்த்து வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் கிடச்சிருச்சு. நான் வந்து இப்போதைக்கு இங்கேருந்து போகிறேன், என்னோட தங்கச்சி வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க எல்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அவன் இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு எனக்கு வந்து ஓகே தான், அவனை வந்து நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும், அதுக்கு வந்து உன்னை வந்து நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிச்சு எல்லாத்தையுமே கொடுத்து உன்னை வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கல்டிவேஷன் லெவலை வந்து சீக்கிரமாக வந்து அவனோட வந்து சப்ரஸ் பண்ணி ஆகணும், அவனை வந்து நாய் அடிக்கிற மாதிரி அடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பிரச்சனைனா வந்து ஜஸ்ட்டு எனக்கு வந்து நல்லா வந்து சீக்கிரமாக சொல்லி கொடுக்கறதுக்கோசரம் நீ வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்க. ஆனால் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு போகிற, எனக்காக வந்து நீ ஏன் வந்து இவ்வளோ வந்து இறங்கி பண்ணுற,
இப்போ நீ வந்து இப்படி பண்ணுறதுனால வந்து அவர்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே கொடுத்து எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாருன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இந்த மாதிரி என்னோடய டியோ போனை வச்சு அவன் என்ன பண்ணான்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம், எனக்கு வந்து ஒரு யோசனை என்னென்னா வந்து அவன் வந்து பிறக்கும்போதே வந்து டீமன் ஹார்ட்டால் வந்து பிறக்கப்பட்டான். ஆனால் சில மாதங்கள், அதாவது இத்தனை வருஷங்கள்லேயுமே வந்து அவனோட டிமானிக் நேச்சர் வந்து வெளியே வந்து வரல. அதுக்கு ஆக்சுவலாக வந்து உன்னோட டியோ போனுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவன் உங்கள்கிட்ட இருக்கிற டியோ போனை வந்து திட்டியிருக்கான். ஆனால் அவன் மட்டும் டிமானிக் நேச்சரில் வந்து பிறக்காமல் இருந்தால் அவனை வந்து நான் எப்போவே வந்து நான் ட்ரூ டிஸ்பிளாக வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவன் எல்லா விதத்துலேயுமே வந்து சிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அப்படின்னா ஹீரோ வந்து என்கிட்ட வந்து வேணுன்ட்டே வந்து கொடுங்கல, அவனுக்கு வந்து ஒரு ரீசன் இருந்திருக்கு. சரி, எனக்கு வந்து இப்போ தான் வந்து சில ஐடியாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுக்குது எழுதுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ அதே சமயத்தில் ஷீனங்கட்டை அந்த ஏன்ஷியன்ட்டான இடம் வந்து ஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்து அங்கே எல்லாருமே வந்து அங்கே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பிரின்சஸுமே வந்து வருவாள். அப்போ அவளை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவள் அழகில் வந்து மெய் சிலிர்த்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. ஏன்னா அப்பர் ரோடில் வந்து ஹீரோவோட ஃபியான்ஸே தான் வந்து ஒரு பேரழகி மாதிரி. அப்போ வந்து ஒரு ஹெவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சன்ஸ் வந்து அங்கே இருப்பான். அவனுமே வந்து இவளோட அழகில் பார்த்துட்டு வந்து மெய் சிலிர்த்துட்டு, யார் இந்த உலகையுமே மிஞ்சும் அழகி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. டே பாடு, நீ வந்தது இதுக்கு அதை பாரு, பொம்பளை பின்னாடி தெரிஞ்சுட்டு பொம்பளை சோக்குக்காக அலைஞ்சிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் என்ன பண்ணுறது டேர்ட்டில் லார்டு, அவள் வந்து ரொம்ப அழகாக இருக்கா, நான் ஜஸ்ட்டு என்னோடய கண்ணியமையை வந்து அவன் மேலேருந்து எடுக்க முடியல. சரி, நான் வந்து இப்போது வந்த வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஏன்ஷியன்ட்லாம் வந்து ஓப்பன் ஆகிற அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பான். இவளுக்குமே வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்கும். ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே வந்து அந்த விஷயத்தை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்காட்டி இவளுக்குமே வந்து இந்த இடத்துல தான் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் அவள் வந்து என்ன நினைப்பான்னா, இந்த மாதிரி வந்து இந்த மேல் உலகத்தில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஆள் வந்து வரப்போகிறான். அவன் வந்து ஒரு சீனில் வந்து ஒருத்தனை வந்து ஈஸியாகவே வந்து அடித்து தூக்கிட்டான். அதாவது அந்த பிரின்சஸோட தங்கச்சி தான், லோவர் ரோலில் இருக்கிற பிரின்சஸோட தங்கச்சி தான் வந்து அடித்து தூக்கியிருப்பான். இது மூலம் வந்து அவனுக்கு நிறைய பேர் கிடச்சிது, நிறைய கிளான்ஸ் வந்து அவனை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிது. அந்த சமயத்தில் வந்து கூனாலையும் கூட அவனால் வந்து அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபைட் பண்ணாமல் தான். அதுக்கான ரீசன் வந்து ஒரு டெய்ல்ஸ்மேன் தான். அது வந்து அந்த ரிலத்தை வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துல தான் வந்து இருக்கும். அதை வந்து யாருக்குமே முன்னாடி வந்து நம்ம போய் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பான். அதே சமயத்தில் வந்து அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டுருக்கா, இந்த இடம் தான் திருட்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து மேலேருந்து ஒரு அட்டாக் வருது. இவனுக்கு வந்து ஒன்றுமே ஃபுல்லாக யாரா அப்படின்னு சொல்லி இவன் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து இதோடையே வந்து இந்த பாட்டு முடிஞ்சுது கைஸ். ஸோ ஹீரோவுக்குமே தெரியும் இவளுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து ஏன்ஷியன்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்கெட்சை போட்டு இப்போ எல்லாத்தோட மனசுலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீரோவோட அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அடுத்து ஹெவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சன்ஸ் வந்து வந்திருப்பான். இப்போ இவனை வந்து ஹீரோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர் வந்து பாருங்கள். ஓகே கேஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பள்ளி வரைக்கும் பை கேஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ டு அச்சீவ் த 3K. ஓகே கேஸ், பை கேஸ்.